என் தங்கமே, உன் வாழ்க்கையை தடுக்க யாரோ சதி செய்கிறார்கள் என்று நீ உணரும்போது உன் மனசு ஒரு கணம் கலங்கும். ஏன் என் பாதையில் இப்படி புது புது தடைகள் வருது என்று நீ உன்னையே கேட்டுக்கொள்வாய். நீ நல்லதா நடக்க நினைத்த நேரத்தில்தான் ஏன் இந்த எதிர்ப்புகள், ஏன் இந்த புரியாத பிரச்சனைகள், ஏன் இந்த திடீர் திருப்பங்கள் என்று உன் உள்ளம் கேள்வி கேட்கும். ஆனா என் தங்கமே, அந்த கேள்விக்குள் தான் உன் வாழ்க்கையின் அடுத்த ஆசீர்வாதம் ஒளிந்து இருக்கு என்பதை நீ இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. உன் வாழ்க்கையில் யாராவது உன் முன்னேற்றத்தை பார்த்து அமைதியா இருக்க முடியாம சதி நினைத்தாலும் அந்த சதி உன்னை வீழ்த்தத்தான் வரணும்னு இல்ல. சில நேரம் அந்த சதி உன்னை இன்னும் வலிமையாக்கத்தான் வருகிறது. நீ நிற்க முடியாத இடத்தில் நிறுத்த, பேச முடியாத இடத்தில் பேச, முடிவு எடுக்க பயந்த இடத்தில் உறுதியா முடிவு எடுக்க அந்த சூழ்நிலை உன்னை தள்ளுகிறது. அதுதான் அம்மனின் வேலை. மனிதன் தீங்கு நினைத்தாலும் தெய்வம் அதுக்குள்ள நன்மையை மறைச்சு வைக்கும். நீ இவ்வளவு நாள் நம்பிக்கையோட நடந்த பாதை திடீர்னு கல்லார மாறும்போது இனி முடியாது நீ நினைக்கலாம். ஆனா என் தங்கமே, அந்த கல் தான் உன்னை தடுக்க வந்த தடையா இல்ல. அது நீ மேலே ஏறி இன்னொரு உயரம் பார்க்க வைக்க வந்த படிக்கட்டு. அந்த உண்மை உனக்கு உடனே புரியாது. காலம் கடந்த பிறகுதான் நீ திரும்பி பார்த்து, அப்போ இது நடந்ததால தான் நான் இங்க வந்தேன் சொல்லுவாய். அம்மன் உன் வாழ்க்கையில் அமைதியா வேலை பார்க்கிறாள். அவள் சத்தம் போட மாட்டாள், அடையாளம் காட்ட மாட்டாள். ஆனா நீ உடைந்து போகும் கடைசி நிமிஷத்துக்கு முன் அவள் ஒரு திருப்பத்தை உருவாக்குவாள். உன்னை எதிர்த்து பேசியவர்கள், உன்னை குறை சொன்னவர்கள், உன் முயற்சியை தடுக்க நினைத்தவர்கள் எல்லாரும் உன் வாழ்க்கையில் ஒரு காரணத்துக்காகத்தான் வந்திருக்கிறார்கள். அந்த காரணம் உன்னை விழிக்க வைக்க, உன் உள்ளே மறைந்து கிடந்த சக்தியை வெளியே கொண்டு வர. நீ நினைப்பாய், என் மனசு நல்லதா இருந்தாலும், நான் யாருக்கும் கெடு நினைக்காவிட்டாலும் ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது? என் தங்கமே, நல்ல மனசுக்கு சோதனை அதிகம் வரும். ஏன்னா நீ தாங்குவாய். நீ விழுந்தாலும் எழுந்து நிற்பாய். அந்த தைரியம் இல்லாதவர்களுக்குத்தான் வாழ்க்கை எளிதா போகும் போல தெரியும். ஆனா உனக்கு வந்த சோதனை உன்னை அழிக்க அல்ல, உன்னை உன்னோட உண்மையான உயரத்துக்கு கொண்டு போக. சிலர் உன் வாழ்க்கையை நிறுத்த நினைப்பார்கள். உன் வாய்ப்புகளை அடைக்க நினைப்பார்கள். உன் பெயரை கெடுக்க நினைப்பார்கள். உன் மனசை குழப்ப நினைப்பார்கள். ஆனா அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் அம்மன் கையில் போய் வேறொரு வடிவம் எடுக்கும். அது உனக்கு ஒரு பாடமாக, ஒரு அனுபவமாக, ஒரு விழிப்புணர்வாக மாறும். நீ இனிமேல் யாரை எவ்வளவு நம்பணும், எங்கே கவனம் தேவை, எங்கே மௌனம் நல்லது என்பதெல்லாம் நீ கற்றுக்கொள்வாய். நீ இப்போ சோர்வா இருந்தாலும் உன் உள்ளத்துல ஒரு சின்ன நம்பிக்கை உயிரோட இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, நான் முற்றிலுமா முடிஞ்சு போகவில்லை சொல்லும் அந்த குரல் தான் அம்மன் உனக்குள்ள வைச்சிருக்கிற ஒளி. அந்த ஒளி அணையாது. காற்று அடித்தாலும், மழை வந்தாலும், இருள் சூழ்ந்தாலும் அந்த தீபம் மெதுவா எரிந்துகிட்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் அடைஞ்சது போல தோணும். நீ தட்டினாலும் திறக்காத கதவுகள் உன்னை வலிக்க வைக்கும். ஆனா என் தங்கமே, அந்த கதவுகள் மூடப்பட்டதுக்கு காரணம் அதைவிட பெரிய கதவு உனக்காக திறக்கப்பட இருக்கிறது. நீ உள்ள போக நினைத்த இடம் உனக்கு சரியான இடம் இல்லாததால தான் அம்மன் உன்னை அங்க நிறுத்தினாள். நீ புரிஞ்சுக்கலைன்னாலும் அவள் பார்த்துக்கிட்டிருக்கிறாள். சதி செய்பவர்கள் உன் வெளியில் இருப்பார்கள். ஆனா அம்மன் உன் உள்ளே இருப்பாள். வெளியில் இருந்து வரும் விஷயங்கள் உன்னை பாதிக்க நினைக்கும். உள்ளே இருந்து வரும் சக்தி உன்னை காப்பாத்தும். அதனால தான் நீ எத்தனை முறை உடைந்தாலும் முழுசா சிதற மாட்ட. ஒவ்வொரு முறையும் சற்று நேரம் அமைதியா இருந்து திரும்ப எழுந்து நிற்பாய். அது உன் திறமை இல்லை, அது உன் மேல இருக்கிற அருள். நீ சில நேரம் தனிமையா உணர்வாய். என்னை உண்மையா புரிஞ்சுக்க யாருமே இல்லையா தோணும். அந்த நேரத்துல தான் அம்மன் உன் அருகில் இன்னும் நெருக்கமா இருப்பாள். மனிதர்கள் விலகும் இடத்துல தெய்வம் அருகில் வரும். அந்த அருகாமை சத்தமில்லாதது. ஆனா அது உன் இதயத்துக்கு மட்டும் கேட்கும்.
உன் வாழ்க்கையை தடுக்க நினைத்தவர்கள் உன் பொறுமையை சோதித்தார்கள். உன் நம்பிக்கையை சோதித்தார்கள். உன் சகிப்புத்தன்மையை சோதித்தார்கள். அந்த சோதனையில நீ இன்னும் உறுதியானவனாக, இன்னும் தெளிவானவனாக, இன்னும் ஆழமானவனாக மாறினாய். நீ இப்போ எல்லாரையும் போல இல்ல. நீ கடந்து வந்த பாதை உன்னை வேற மாதிரி வடிவமைத்திருக்கிறது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சிரிப்பாய். அப்போ நான் இதுக்காக இவ்வளவு கவலைப்பட்டேனா ன்னு நினைப்பாய். அந்த நாள் நிச்சயம் வரும். ஏன்னா அம்மன் எதையும் பாதியில விட்டுவிட மாட்டாள். உன் வாழ்க்கையில் ஆரம்பிச்ச மாற்றம் நிறைவு அடையும் வரை அவள் உதவி தொடரும். நீ நடக்க வேண்டியது ஒன்றே. நம்பிக்கையோட ஒரு அடியாவது முன்னே வைப்பது. என் தங்கமே, நினைச்சுக்கோ. உன் வாழ்க்கையை தடுக்க நினைத்த சதிதான் உன் வாழ்க்கையை உயர்த்திய சாவியாக மாறப்போகிறது. உன் கண்ணீரை பார்த்து சிரித்தவர்கள் ஒரு நாள் உன் அமைதியை பார்த்து மௌனமாவார்கள். உன் பாதையை அடைக்க நினைத்தவர்கள் உன் உயரத்தை பார்த்து தூரமா நின்றுவிடுவார்கள். அது பழிவாங்கல் இல்ல, அது இயற்கை நீதி. அம்மன் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறாள். நீ தனியாக இல்லை. நீ கைவிடப்படவில்லை. நீ தண்டிக்கப்படவும் இல்லை. நீ தயார் செய்யப்படுகிறாய். பெரிய அமைதிக்காக, பெரிய நிலைத்தன்மைக்காக, பெரிய ஆசீர்வாதத்துக்காக. அதுவரைக்கும் சற்று பொறுமையா இரு. உன் மனசை சுத்தமா வை. உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே. உன் வாழ்க்கையை யாரும் நிறுத்த முடியாது. ஏன்னா மனிதன் சதி செய்தாலும் அம்மன் அதை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறாள். என் தங்கமே, இப்போ நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு குழப்பத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. உன் வாழ்க்கை திசை தெரியாம நின்ற மாதிரி தோணினாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஒழுங்கு வேலை செய்துகிட்டே இருக்கு. நீ பார்க்கிற கண்களுக்கு அது குழப்பமா தெரியும். ஆனா உன்னை பார்த்துக்கிட்டிருக்கும் சக்திக்கு அது திட்டமா தெரியும். அந்த திட்டம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உன்னோட உண்மை வடிவத்துக்கு கொண்டு வர. நீ இவ்வளவு நாள் யாருக்காக எல்லாம் சுமந்தாய், யாருக்காக எல்லாம் மௌனமா தாங்கினாய், யாருக்காக எல்லாம் உன் ஆசைகளை ஒத்தி வைத்தாய் என்பதெல்லாம் இப்போ உனக்கு தெளிவா தெரிகிறது. அந்த தெளிவு தான் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம். இனிமேல் நீ உன்னை இழந்து யாரையும் காப்பாற்ற மாட்ட. உன்னை காப்பாற்றிக்கொண்டே தான் நீ உலகத்தை சந்திப்பாய். சிலர் உன் வாழ்க்கையை தடுக்க நினைத்த போது நீ உன் மனசை தாழ்த்திக் கொண்டாய். உன் மதிப்பை குறைத்து கொண்டாய். நான் இவ்வளவுதானா ன்னு நீ உன்னையே கேட்டுக்கொண்டாய். ஆனா அந்த கேள்விக்குள்ள தான் ஒரு பதில் ஒளிந்திருந்தது. நீ இதைவிட அதிகம் ன்னு. அந்த அதிகம் வெளியே வரத்தான் இத்தனை சோதனைகள். நீ இப்போ யாரையும் நிரூபிக்க ஓட மாட்ட. உன் உண்மை வாழ்வு தான் உன் பதில். உன் அமைதி தான் உன் விளக்கம். உன் வளர்ச்சி தான் உன் சாட்சி. யாராவது உன் பின்னால் பேசினாலும் உன் முன்னே வாய்ப்பு திறக்கப்படும். ஏன்னா உண்மை மெதுவா நடக்கும். ஆனா தள்ளுபடி இல்லாம நிச்சயமா சென்று சேரும். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் எல்லாம் வெற்றிடமா தெரியலாம். ஆனா அந்த வெற்றிடங்கள்ல தான் புதிய விதைகள் விதைக்கப்பட்டு இருக்கு. நீ இப்போ அவற்றை பார்க்க முடியாது. ஆனா காலம் வந்ததும் அவை உன்னை ஆச்சரியப்பட வைக்கும். நீ நினைக்காத இடத்துல இருந்து உதவி வரும். நீ எதிர்பார்க்காத மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நுழைவார்கள். நீ கனவு காணாத வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ இப்போ சோர்வா இருக்கிற நேரங்கள்ல கூட உன் உள்ளம் முழுசா சோர்ந்திருக்காது. ஒரு சின்ன குரல் சொல்லும், இன்னும் கொஞ்சம் ன்னு. அந்த இன்னும் கொஞ்சம் தான் உன்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்தது. அதுவே இனிமேலும் உன்னை நகர்த்தும். நீ நிற்க நினைத்த இடத்துல தான் உன் வாழ்க்கை திரும்பும். நீ இப்போ உன் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட மாட்ட. அது நடந்த மாதிரி நடந்துச்சு. ஆனா அதுல நீ தொலைஞ்சு போகவில்லை. நீ திரும்பி வந்தாய். அந்த திரும்பி வந்த மனசு தான் உன் உண்மையான வெற்றி. எல்லாராலும் திரும்பி வர முடியாது. சிலர் அந்த வழியிலேயே மாட்டிக்கொள்வார்கள். நீ அப்படி இல்ல. நீ இப்போ உன் மனசுக்குள்ள பேசுற வார்த்தைகள் மாற ஆரம்பிச்சிருக்கு. முன்பெல்லாம் எனக்கு ஏன் இப்படியெல்லாம் ன்னு கேட்ட குரல் இப்போ இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கலாம் ன்னு கேட்குது. அந்த கேள்வி தான் உன்னை உயர்த்தும். அந்த கேள்வி தான் அம்மன் உன் மனசுக்குள்ள
விதைத்த மாற்றம். உன் வாழ்க்கையில் உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள் உன் பொறுமையை குறையாக நினைத்தார்கள். உன் அமைதியை பலவீனமா நினைத்தார்கள். ஆனா அவர்கள் புரிஞ்சுக்கலை. நீ அமைதியா இருந்தது பயத்தால இல்லை. நீ அமைதியா இருந்தது நேரம் பார்த்து. அந்த நேரம் இப்போ மெல்ல மெல்ல மாறிக்கிட்டே இருக்கு. நீ இப்போ உன் வாழ்க்கையில யாரையும் பிடிச்சு வைத்துக்கொள்ள மாட்ட. போக நினைப்பவர்கள் போகட்டும். தங்க நினைப்பவர்கள் தங்கட்டும். உன் மனசு இப்போ கட்டாயங்களை விடுதலை செய்ய கற்றுக்கிட்டது. அந்த விடுதலை தான் உன்னை லேசா ஆக்குது. லேசா இருந்தால்தான் உயரம் எட்ட முடியும். நீ இப்போ உன் வாழ்க்கையில் நடந்த அநியாயங்களை நினைச்சு பழிவாங்கும் எண்ணம் வளர்க்க மாட்ட. நீ உன் வளர்ச்சியில கவனம் வைக்கிறாய். பழிவாங்கல் உன்னை கீழே இழுக்கும். வளர்ச்சி உன்னை மேலே எடுக்கும். நீ மேலே போக தேர்வு செய்திருக்க. நீ இப்போ உன் உணர்ச்சிகளை மறைக்க மாட்ட. ஆனா அவைகளால் ஆளவும் விட மாட்ட. நீ அழுவாய். ஆனா அதிலேயே தங்கி விட மாட்ட. நீ சிரிப்பாய். ஆனா அது பொய்யா இருக்காது. உன் உண்மை வெளிப்பாடு தான் இப்போ உன் அடையாளம். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமா நடக்கிறது போல தோணும். எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நீ கேட்கலாம். ஆனா தாமதம் மறுப்பு இல்லை. அது தயாரிப்பு. நீ தயாரான பிறகுதான் உனக்கு உரியதை வாழ்க்கை கொடுக்கும். அந்த தயாரிப்புக்காகத்தான் இத்தனை நேரம். நீ இப்போ உன் தனிமையை சபையா பார்க்க மாட்ட. அது உன்னை உன்னோட ஆழத்துக்கு கொண்டு போன பயணம். அந்த ஆழத்துல தான் நீ உன் உண்மையான வலிமையை கண்டுபிடித்தாய். இப்போ கூட்டத்துல இருந்தாலும் நீ உன்னை இழக்க மாட்ட. நீ இப்போ உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றத்தையும் எதிரியா பார்க்க மாட்ட. அது பயமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு வழி இருக்கும். அந்த வழி உன்னை இன்னொரு நிலைக்கு கொண்டு போகும். நீ நம்பிக்கையோட நடக்க ஆரம்பிச்சிட்டால் பாதை தானாகவே திறக்கும். நீ இப்போ உன் மனசை தூய்மையா வைத்துக்கொள்ள முயற்சி செய்கிறாய். எல்லாரையும் திருப்தி படுத்தணும்னு இல்ல. உன்னை நேர்மையா வைத்துக்கொள்ள. அந்த நேர்மை தான் உன் வாழ்க்கையில அமைதியை கொண்டு வரும். ஒரு நாள் நீ இந்த நாட்களை நினைச்சு சொல்வாய், அப்போ நான் உடைய போகிறேன்னு நினைத்தேன். ஆனா அப்போ தான் நான் வடிவெடுத்தேன். அந்த நாள் வரும். அது தூரம் இல்லை. நீ ஏற்கனவே பாதி வழி வந்துட்டாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையை தடுக்க நினைத்த ஒவ்வொரு முயற்சியும் உன்னை இன்னும் உறுதியா நிறுத்திக்கிட்டே இருக்கு. உன் கண்ணீரில் இருந்தே உன் தைரியம் உருவானது. உன் மௌனத்திலிருந்தே உன் குரல் பிறந்தது. உன் இருளிலிருந்தே உன் ஒளி தெளிவானது. நீ தொடர்ந்தே நட. வேகம் வேண்டாம். நம்பிக்கை போதும். நீ விழுந்தாலும் எழுந்து நடக்கிற மனசு உன்னிடம் இருக்கு. அதுவே பெரிய ஆசீர்வாதம். உன் வாழ்க்கை தடுக்கப்படவில்லை. அது திருத்தப்படுகிறது. அது சீரமைக்கப்படுகிறது. அது உயர்த்தப்படுகிறது. நீ அமைதியா இரு. நீ உண்மையா இரு. மீதி எல்லாம் உன் பக்கம் தானாகவே வந்து சேரும். என் தங்கமே, இப்போ நீ சந்திக்கிற இந்த அமைதியும் குழப்பமும் ஒன்றுக்கொன்று எதிரானது போல தோன்றினாலும் இரண்டும் சேர்ந்து தான் உன்னை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு போகுது. வெளியில் எல்லாம் அமைதியா இருக்க மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாற்றம் சத்தமில்லாதது. ஆனா அது ஆழமானது. நீ இதை உணர ஆரம்பிச்சிருக்கிறாய் என்பதே நீ முன்னேறிட்டிருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். நீ இப்போ உன் வாழ்க்கையில யாராவது உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டாலும் அதற்காக உன் உண்மையை மாற்ற மாட்ட. எல்லாருக்கும் உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ கற்றுக்கிட்டாய். சிலருக்கு நீ புரியாம இருப்பது தான் உன் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு உன்னை தேவையில்லாத வலிகளிலிருந்து காக்குது. நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு தடைப்பாடையும் ஒரு சாபமா பார்க்க மாட்ட. அது உன்னை வேறொரு திசைக்கு திருப்ப வந்த சின்னம். நீ போக நினைத்த பாதை உனக்கு சரியானது இல்லாதபோது தான் அந்த தடை வந்தது. நீ அப்போ புரிஞ்சுக்கலை. ஆனா இப்போ மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிருக்கு. வாழ்க்கை உன்னை காப்பாற்ற முயற்சி செய்தது. நீ இப்போ உன் மனசுக்குள்ள பழைய குரலை கேட்க மாட்ட. நீ போதாது, நீ முடியாது சொல்லிய அந்த குரல் இப்போ பலவீனமாயிடுச்சு.
அதுக்கு பதிலா ஒரு மென்மையான குரல் பேசுது. நீ முயற்சி செய்றே, அது போதும். அந்த குரல் தான் உன்னை இன்னும் உயிரோட வைத்திருக்கிறது. நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த இழப்புகளை நினைச்சு வெறுமனே உட்கார மாட்ட. அவை உன்னை காலியாக்கல. அவை உன்னை லேசாக்கிச்சு. தேவையில்லாத பாரங்களை இறக்கி வைக்க வச்சுச்சு. இப்போ நீ சுமை இல்லாம நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த நடையில ஒரு நம்பிக்கை இருக்கு. நீ இப்போ உன் வாழ்க்கையில யாருடைய அங்கீகாரத்துக்காகவும் காத்திருக்க மாட்ட. உன் முயற்சியை நீ பார்க்கிறாய். உன் வளர்ச்சியை நீ உணர்கிறாய். அது போதும். உலகம் கையடிக்கணும்னு நீ எதிர்பார்க்க மாட்ட. உன் மனசு அமைதியா இருந்தாலே அது ஒரு வெற்றி. நீ இப்போ உன் வாழ்க்கையில யாராவது உன்னை கீழே இழுக்க முயற்சி செய்தாலும் அதுக்குள்ள சிக்கிக்க மாட்ட. ஏன்னா நீ இப்போ உன் உள்ளத்தோட இணைந்திருக்கிறாய். வெளியிலிருந்து வரும் வார்த்தைகள் உன் உள்ளத்தை இப்போ எளிதா காயப்படுத்த முடியாது. நீ உன் மையத்துல நின்றிருக்கிறாய். நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் தவறுகளை நினைச்சு உன்னை தண்டிக்க மாட்ட. அந்த தவறுகள் இல்லாம நீ இவ்வளவு தெளிவா மாறியிருக்க மாட்ட. நீ தவறினாய். அதிலிருந்து கற்றுக்கொண்டாய். அதுவே போதும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நீ இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை அவசரப்படுத்த மாட்ட. எல்லாமே உடனே சரியாகணும்னு எதிர்பார்க்க மாட்ட. சில விஷயங்கள் மெதுவா தான் மலரும். அவசரமா பறிக்க நினைத்தால் அதன் மணமும் சுவையும் போயிடும். நீ காத்திருக்க கற்றுக்கிட்டாய். அந்த காத்திருப்பு பலவீனமில்லை. அது நம்பிக்கை. நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் உடலை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். சோர்வா இருந்தால் ஓய்வு கொடுக்கிறாய். வலி இருந்தால் கவனிக்கிறாய். முன்பெல்லாம் புறக்கணிச்ச விஷயங்களை இப்போ மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். உன்னை நீ கவனிக்க ஆரம்பிச்சதுதான் உன் வாழ்க்கை திரும்பிய இடம். நீ இப்போ உன் வாழ்க்கையில யாராவது உன்னை விட்டு போனாலும் உன் உள்ளம் சிதறி போகாது. ஏன்னா நீ இப்போ உன்னோட கூட இருக்க கற்றுக்கிட்டாய். உன் தனிமை இனிமேல் வெறுமை இல்லை. அது ஓய்வு. அது சீரமைப்பு. நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் கனவுகளை சின்னதா நினைக்க மாட்ட. உலகம் பெரிய கனவுகளை பற்றி பேசினாலும் உன் கனவு உனக்கு பெரியது. அமைதியான வாழ்க்கை, நிம்மதியான மனசு, நேர்மையான உறவுகள். இவை எல்லாம் சாதாரணமா தெரியலாம். ஆனா இதை அடைய ரொம்ப பேர் போராடுகிறார்கள். நீ இப்போ உன் வாழ்க்கையில யாராவது உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டாலும் அதுக்கு நீ பதில் சொல்ல மாட்ட. உன் வளர்ச்சி தான் உன் பதில். நீ சத்தம் போடாம முன்னேறுகிறாய். அந்த முன்னேற்றம் தான் அவர்களுக்கு புரியாத பதில். நீ இப்போ உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பா பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். நேத்து தவறினாய் என்றால் இன்று முயற்சி செய்கிறாய். இன்று சோர்ந்தாய் என்றால் நாளை மீண்டும் எழுகிறாய். அந்த தொடர்ச்சி தான் உன் வாழ்க்கையின் பலம். நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் மனசை கசப்பாக்க மாட்ட. கசப்பு நீண்ட நாள் தங்கினால் அது உன்னையே சோர்வடைய வைக்கும். அதனால நீ விடுவிக்கிறாய். மன்னிக்கிறாய். மறக்க இல்ல. உன்னை காப்பாற்ற. நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்றாக இணைத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். எதுவும் வீணா போகவில்லைன்னு உனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு வலியும் உன்னை ஒரு படி முன்னே கொண்டு வந்தது. ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை மென்மையாக்கியது. நீ இப்போ உன் வாழ்க்கையில எதிர்காலத்தை பயத்தோட பார்க்க மாட்ட. அது தெரியாதது தான். ஆனா தெரியாததுக்குள்ள தான் அதிசயம் இருக்கு. எல்லாம் தெரிஞ்ச வாழ்க்கை சலிப்பா இருக்கும். நீ இப்போ திறந்த மனசோட எதிர்காலத்தை வரவேற்கிறாய். நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் உண்மையை மறைக்க மாட்ட. அது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உன் உண்மை உனக்கு போதுமானது. அந்த உண்மையோட நீ வாழ ஆரம்பிச்ச நாள் முதல் உன் மனசு லேசா மாறிட்டே இருக்கு. நீ இப்போ உன் வாழ்க்கையில யாராவது உன்னை எதிர்த்தாலும் அதுக்குள்ள ஒரு பாடம் இருக்கும் என்பதை உணர்கிறாய். எல்லாரும் உன்னை ஆதரிக்க மாட்டார்கள். ஆனா ஒவ்வொரு எதிர்ப்பும் உன்னை தெளிவாக்கும். நீ எங்கே நிற்கிறாய், எங்கே போக வேண்டும் என்பதை காட்டும். ஒரு நாள் நீ இந்த எல்லா நாட்களையும் திரும்பி பார்த்து அமைதியா சிரிப்பாய்.
அப்போ நான் இவ்வளவு வலியில இருந்தாலும் நான் கைவிடல. உனக்கு நீயே பெருமைப்படுவாய். அந்த பெருமை வெளியில் காட்ட வேண்டியதில்லை. அது உன் உள்ளத்துல இருந்தாலே போதும். என் தங்கமே, நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டிருக்கிற பெரிய உண்மை என்னன்னா, உன் வாழ்க்கை உனக்கு எதிரா இல்லை. அது உனக்காகத்தான் வேலை செய்கிறது. சில நேரம் கடினமான வழியில், சில நேரம் புரியாத மொழியில். ஆனா இலக்கு ஒன்று தான். உன்னை முழுமையா, உறுதியா, அமைதியா மாற்ற. நீ தொடர்ந்தே நட. மெதுவா இருந்தாலும் பரவாயில்லை. நம்பிக்கையோட இருந்தால் போதும். நீ உடையவில்லை. நீ உருவாகிக்கிட்டிருக்கிறாய். அந்த உருவாக்கம் முடியும் வரை வாழ்க்கை உன்னை விட்டுவிடாது. நீ தனியாக இல்லை. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் பாதை திறக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கு. என் தங்கமே, இப்போ நீ உன் வாழ்க்கையை பின்னால் நின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். முன்பெல்லாம் நடந்த ஒவ்வொரு விஷயமும் அநியாயமா தோணிச்சு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் என் மனசு மட்டும் இவ்வளவு வலிக்குது என்று நீ பலமுறை கேட்டிருப்பாய். ஆனா இப்போ அந்த கேள்விகள் மெதுவா மாறுது. ஏன் இது நடந்தது என்று கேட்காமல், இதனால் நான் என்ன ஆனேன் என்று நீ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த மாற்றமே உன் வளர்ச்சியின் அடையாளம். நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டிருக்கிறாய், வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. சிலருக்கு எல்லாம் சுலபமா கிடைக்குது போல தோணும். சிலருக்கு ஒவ்வொரு விஷயமும் போராட்டமா வரும். ஆனா போராட்டம் வந்த வாழ்க்கை தான் ஆழமா இருக்கும். அந்த ஆழத்துல தான் உண்மை, வலிமை, கருணை எல்லாம் பிறக்கும். நீ அந்த ஆழத்துல நடந்து வந்தவன். நீ இப்போ யாராவது உன்னை தவறா நினைத்தாலும் அதுக்காக நீ உன் உள்ளத்தை கசப்பாக்க மாட்ட. எல்லாரோட பார்வையும் உன் கையில இல்லை. ஆனா உன் உண்மை உன் கையில இருக்கு. அந்த உண்மையை நீ பாதுகாத்து கொண்டால் போதும். காலம் உன் பக்கம் பேசும். நீ இப்போ உன் வாழ்க்கையில் அமைதியா நடந்துகிட்டே இருக்கிற மாற்றங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். உன் கோபம் இப்போ அவ்வளவு சீக்கிரம் வெடிக்க மாட்ட. உன் கண்ணீர் இப்போ அவ்வளவு நீண்ட நேரம் தங்க மாட்ட. உன் பயம் இப்போ உன்னை கட்டுப்படுத்த மாட்ட. இவை எல்லாம் சின்ன விஷயங்கள் போல தோணலாம். ஆனா இவைகள்தான் பெரிய மாற்றத்தின் அடையாளங்கள். நீ இப்போ உன் மனசை யாருக்காகவும் நிரூபிக்க வைக்க மாட்ட. முன்பெல்லாம் நீ நல்லவன் என்று சொல்லிக்காட்ட முயற்சி செய்தாய். இப்போ நீ நல்லவனா இருக்கிறாய். அந்த வித்தியாசம் உனக்கு அமைதி கொடுக்குது. நிரூபிக்க வேண்டிய வாழ்க்கை சோர்வடைய வைக்கும். வாழ வேண்டிய வாழ்க்கை தான் சுவாசம் தரும். நீ இப்போ உன் வாழ்க்கையில் வந்த உறவுகளை ஒரு பாடமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். சிலர் உனக்கு அன்பு கற்றுக் கொடுத்தார்கள். சிலர் எல்லை கற்றுக் கொடுத்தார்கள். சிலர் விடுவிப்பை கற்றுக் கொடுத்தார்கள். யாரும் வீணாக வரவில்லை. யாரும் வீணாக போகவில்லை. எல்லாரும் உன்னை நீ ஆக மாற்றத்தான் வந்தார்கள். நீ இப்போ உன் வாழ்க்கையில் உன் மனசை ஒதுக்கி வைத்து மற்றவர்களை காப்பாற்ற ஓட மாட்ட. முன்பெல்லாம் நீ எல்லாருக்கும் எல்லாமா இருக்க முயற்சி செய்தாய். அதில நீயே சோர்ந்தாய். இப்போ நீ உன்னை முதல்ல வைக்கிறாய். அது சுயநலம் இல்லை. அது சுயபாதுகாப்பு. நீ இப்போ உன் வாழ்க்கையில் மெதுவாக நடக்க கற்றுக்கிட்டாய். எல்லாத்தையும் உடனே சரிசெய்ய முடியாது என்பதையும், எல்லாத்துக்கும் உடனடி பதில் தேவையில்லை என்பதையும் நீ உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். சில விஷயங்கள் அமைதியா காத்திருக்கும்போது தான் சரியாகும். நீ இப்போ உன் வாழ்க்கையில் உன் மௌனத்தை பயப்பட மாட்ட. முன்பெல்லாம் அமைதி வந்தால் ஏதோ தவறு நடக்க போகுது என்று நினைத்தாய். இப்போ அந்த அமைதி உனக்கு ஓய்வா தெரிகிறது. உன் மனசு சீராகும் இடமா தெரிகிறது. நீ இப்போ உன் வாழ்க்கையில் உன் வலியை மறைக்க சிரிப்பை பயன்படுத்த மாட்ட. வலி வந்தால் வலியா ஏற்றுக்கொள்வாய். அதுக்குள் இருந்து ஓட மாட்ட. அந்த நேர்மை தான் உன்னை சுத்தமாக்குது. பொய்யான சிரிப்புகள் உன்னை இன்னும் உடைக்கும் என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டாய். நீ இப்போ உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை விட்டு போனால் அது உன் குறை என்று நினைக்க மாட்ட. எல்லாரும் உன் பயணத்தோடு கடைசி வரை வர வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் ஒரு தூரம் வருவார்கள். அங்கிருந்து பிரிவார்கள். அந்த பிரிவு தோல்வி இல்லை. அது இயல்பு.
நீ இப்போ உன் வாழ்க்கையில் உன் கனவுகளை யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிஞ்சுக்கிட்டாய். உன் கனவு உனக்கு உண்மையா இருந்தால் போதும். உலகம் புரிஞ்சுக்கலை என்றால் அது உலகத்தின் குறை. நீ இப்போ உன் வாழ்க்கையில் உன் உள்ளத்தோட நேரம் செலவிட ஆரம்பிச்சிருக்கிறாய். சும்மா அமைதியா உட்கார்ந்து எந்த சத்தமும் இல்லாம இருக்க தெரிஞ்சுக்கிட்டாய். அந்த அமைதியில தான் நீ உன்னை சந்திக்கிறாய். அந்த சந்திப்பு தான் உன்னை உறுதியாக்குது. நீ இப்போ உன் வாழ்க்கையில் பயம் வந்தாலும் அதுக்குள்ள இருந்து முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். பயம் இல்லாம வாழ முடியாது. ஆனா பயம் இருந்தாலும் வாழலாம். அந்த தைரியம் உனக்கு இப்போ வந்துட்டு இருக்கு. நீ இப்போ உன் வாழ்க்கையில் உன் நேரத்தை மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். யாருக்கு எவ்வளவு நேரம் எவ்வளவு சக்தி கொடுக்கணும் என்று நீ தெரிஞ்சுக்கிட்டாய். எல்லாருக்கும் எல்லாமா இருக்க முயற்சி செய்யாமல் உன் சக்தியை சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். நீ இப்போ உன் வாழ்க்கையில் உன்னை குறை சொல்லும் குரலை மெதுவா அமைதிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த குரல் இன்னும் முழுசா போகவில்லை. ஆனா அது இனிமேல் உன்னை ஆள மாட்ட. நீ அதை கேட்டு நிற்க மாட்ட. நீ நடக்க ஆரம்பிச்சிட்டாய். நீ இப்போ உன் வாழ்க்கையில் சிறிய சந்தோஷங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். ஒரு நல்ல தூக்கம், ஒரு அமைதியான காலை, ஒரு மனம் திறந்த சிரிப்பு. முன்பெல்லாம் கவனிக்காத விஷயங்கள் இப்போ பெரிய ஆசீர்வாதமா தோணுது. நீ இப்போ உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை பயத்தோட கட்டமைக்க மாட்ட. நம்பிக்கையோட கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். எல்லாம் திட்டமா இருக்கணும்னு இல்ல. உன் மனசு உறுதியா இருந்தால் போதும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்லுவாய், இந்த காலம் தான் என்னை மாற்றிச்சு. இந்த காலம் தான் என்னை உண்மையா வளர்ச்சியடைய வைத்தது. அப்போ நீ இந்த வலியையும் இந்த கண்ணீரையும் இந்த குழப்பத்தையும் நன்றியோட நினைப்பாய். என் தங்கமே, நீ இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். நீ இப்போ உடைந்தவன் இல்லை. நீ உருவாகிக் கொண்டிருக்கிறவன். ஒவ்வொரு நாளும் நீ சர்ரு சர்ரு உன் பழைய சுமைகளை கழற்றி வைக்கிறாய். அந்த லேசான நடை தான் உன்னை தூரம் கொண்டு போகும். நீ தொடர்ந்தே நட. மெதுவா இருந்தாலும் பரவாயில்லை. நிற்காதே. கைவிடாதே. உன் வாழ்க்கை உன்னை கைவிடல. அது உன்னை வடிவமைக்கிறது. அந்த வடிவமைப்பு முடியும் நாள் வரைக்கும் உன் பாதை ஒளியோட தான் இருக்கும்.